ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாக்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் கல்வியில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லைஃப் அப்படின்ற போயம் தான். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர். இந்த போயம் ஒரு சானட். இது வந்து ஷேக்ஸ்பியரியன் சானட் கிடையாது, பெட்ரார்கியன் சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு பார்ட்டாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஆக்டேவ், 8 லைன்ஸ் இருக்கும். அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்டெட், இது வந்து 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் லைன், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். த poet wishes to live his life calmly, taking it 1 year at a time without rushing. அதாவது இந்த போயட் இருக்கார் இல்லையா, வேன் டைக், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட லைஃப் ரொம்ப அமைதியாக வாழணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரியே ஒரு வருஷத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கவுண்ட் மை இயர்ஸ் வித்தவுட் எனி ரஷ், வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது. ஸோ லெட் மீ பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலோவ் மீ அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட் மீ பட் அப்படின்னா ஜஸ்ட் அலோவ் மீ, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்ல வர்றாரு. அதே மாதிரியே இந்த வெரி ஃபர்ஸ்ட் லைனில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பொய்டிக் டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலிட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, தமிழில் மோனை அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னுவோம். ஸோ இங்கிலீஷில் the consonant letter with a consonant sound in the same line is called alliteration, the repetition of L sound in that. செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, with forward face and unreluctant soul, the poet wanted to face life looking ahead bravely without a willing and eager mind, not resisting challenges. அதாவது எனக்கு வர சேலஞ்சஸ் எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப பயந்துட்டு நான் அதுலேருந்து விலகி போயிட மாட்டேன். ரொம்ப பிரேவாக வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நான் என்ன பண்ணுவேன், நான் அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத அவர் அழகாக சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு ஃபேஸ் அப்படின்றது லுக்கிங் அஹெட். நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதுதான் வந்து ஃபார்வேர்ட் ஃபேஸ் அப்படின்றது. அன்ரிலக்டன்ட் அப்படின்றது வந்து வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அப்படின்றது தான் இந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங். இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற பொய்டிக் டிவைசஸ் ஃபார்வேர்டு ஃபேஸ், அதுக்கப்புறம் மெட்டாஃபர். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நாட் ஹரியிங், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். தட் மீன்ஸ் த poet wanted to rush, doesn't want to rush blindly towards his goal nor run away from it. He prefers a steady and balanced approach. poet என்ன பண்ண விரும்புகிறாரு, கண்ணை மூடிக்கிட்டு என்னோடய கோலுக்கு பின்னாடி நான் ஓடவும் விரும்பலை, அதே மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் போக விரும்பலை. நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப பேலன்ஸ்டாக, நான் ரொம்ப ஸ்டெடியாக நான் என்னோட இலக்கை நோக்கி போகிறேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்றது தான். கோல் அப்படின்றதுனா நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து எதை பற்றி பேசுகிறாரு, எய்ம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, நம்மளோட லைஃப் டார்கெட்டை பற்றி சொல்கிறாரு. இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற பொய்டிக் டிவைசஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பொய்டிக் டிவைசஸ் ஆஃப் திஸ் போம், ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இன் த சேம் லைன். ஓகேங்களா, கான்ட்ராஸ்ட் அப்படின்றதுனால இது ஆக்சிமோரன் கிடையாது. ரெண்டு ஒரு எதிரெதிர் விஷயங்களை, ரெண்டு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிதீசிஸ். ஸோ என்ன மாதிரியான ரெண்டு விஷயத்தை அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, ஹரியிங் டு, நான் என்னோடய கோலை நோக்கி ரொம்ப என்ன பண்ண மாட்டேன், அவசரப்பட்டு வேகமாக போக மாட்டேன், அதே மாதிரியே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் வரமாட்டேன் அப்படின்ற ரெண்டு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ poet நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு, he doesn't want to cry or feel sad for things he has lost in life such as time, opportunities or people. நம்மளோட அவர் என்ன பண்ண விரும்பலை, எதுக்காகவும் அவர் அளவோ இல்லை வந்து வருத்தப்படவோ விரும்பலை. அவரோட லைஃப்பில் தொலைஞ்சு போன விஷயத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் அவர் தொலைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எல்ஸ் பீப்புள். ஸோ இதில் இருக்கக்கூடிய மோர்னிங் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் டீப் சாரோ ஆர் கிரீஃப். டிஸப்பியர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், வேனிஷ் ஆர் கோ அவே ஃப்ரம் த லைஃப். இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற பொய்டிக் டிவைசஸ் அலிட்ரேஷன். ஸோ திங்ஸ் தட் த சவுண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரெப்புடேஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் நாட் ரெக்ரெட்டிங் த பாஸ்ட். ஸோ
நான் பாஸ்ட்டை பற்றி என்ன பண்ண விரும்பல, நான் திரும்ப அதுக்காக வருத்தப்படலை அப்படின்ற அந்த ஒரு டேர்மை ரொம்ப அழகாக வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே அப்படிதான். எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட கோல், நம்மளோட இலக்கு. அத நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, "இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர்." தட் மீன்ஸ் he calls the past dim. He doesn't want to be tied to the dark memories of the past, nor stay back out of fear of what may happen. அதாவது அவர் அழகா பாஸ்ட் என்னன்னு சொல்றாரு, டிம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு டார்க் அப்படின்னு சொல்றாரு பாஸ்ட்டை. ஃப்யூச்சரை அதே மாதிரியே ஃப்யூச்சரை நினச்சி நான் என்ன பண்ணல, பயப்படவும் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் டிம் அப்படின்றது அன்கிளியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஹோல்டிங் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் ஒன் செல்ஃப் ஆர் ஹெசிடேட்டிங். ஸோ அதுதான் ஃப்யூச்சரை நினச்சி நான் எந்த ஒரு ஹெசிடேஷனும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிம் பாஸ்ட், அதுதான் வந்து எபித்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நான் இந்த போயமோட லாஸ்ட்டில் எபித்தட் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல் simple meaning of this line is, he is not afraid of the future even though it is hidden like something behind a veil. Instead of, he wants to live with whole heart. ஸோ ஃப்யூச்சரை நினச்சி எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் அவரோட ஃப்யூச்சரை ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வெயில்ஸ். வெயில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ஸ் ஆர் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், கம்ப்ளீட் அப்படின்றது. இங்கே வந்து பர்சானிஃபிகேஷனும் மெட்டாஃபரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ மெட்டாஃபர். இதையே பர்சானிஃபிகேஷனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃப்யூச்சர் இஸ் ஷோன் ஆஸ் இஃப் இட் கேன் கவர் திங்ஸ் வித் வெயில். அதாவது பர்சானிஃபிகேஷன்னா என்னது சார், ஒரு லிவிங் திங்ஸை நான் லிவிங் திங்ஸாவோ இல்லை நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாவோ கன்சிடர் பண்ணுறது தான் பர்சானிஃபிகேஷன். அதாவது கிவிங் ஹியூமன் குவாலிட்டி to the non-living things and treating human beings as non-living thing. அதுதான் வந்து personification. ஸோ இந்த இடத்துல வெயில்ஸ் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் cannot cover anything. ஸோ இது வந்து personification. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். and happy heart that pays its toll. That means he wanted to have a happy heart that accept all the cost of pain of life. That means தன்னோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒரு புரிதலோட, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட, எஸ் இது நம்ம செஞ்ச எல்லாத்துக்குமே கிடைக்கிறதா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளோட லாங்குவேஜில் சொல்லணும்னா கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னுவோம்ல. அந்த மாதிரி எல்லாமே ஒரு வில்லிங்னஸோட ஏற்றுக்கிறது தான். அண்ட் தென் டோல் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். or else what demands effort, suffering, responsibilities. இது எல்லாமே a kind of toll தான், ஒரு பேமெண்ட் தான் இல்லையா. ஸோ தென் poetic devices again happy heart, HH, and metaphor pays its toll compares to the life அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, to youth and age and travels on with cheer. So from youth to old age he wishes to continue his life journey happily with cheerfulness and positivity. தன்னோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக ஒரு 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 உற்சாகமாக ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டியோட அவர் வந்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயந்தான், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ யூத் அப்படின்றது யங் ஏஜ் நமக்கு நல்லாவே தெரியும். ஏஜ்டு அப்படின்றது ஓல்ட் ஏஜ் பீரியடை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சியர் அப்படின்றது ஹாப்பினஸ் ஆர் ஜாய். ஸோ அண்ட் தென் personification, contrast. ஸோ யூத் ஏஜ் ரெண்டுமே வந்து ஆப்போசிட், ரெண்டு டபுள் எக்ஸ்டென்ட் இல்லையா. ஸோ அது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரியே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஏஜ் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் லைக் டூ செப்பரேட் ஸ்டேஜஸ் கேரக்டர்ஸ். தட் மீன்ஸ் ஸோ அதனால் அதை பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த லாஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர், லைஃப் இஸ் அ ஜேர்னி தட் ட்ராவல்ஸ் ஆன். லைஃப் இஸ் லைக் அ ஜேர்னி தட் வி நீட் டு மூவ் ஆஃப். வாழ்க்கை அப்படின்றது ஒரு 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 ஜேர்னி மாதிரி அப்படின்றத இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இம்ப்ளைடு சிமிலி, அதனால் இதை எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஸோ லெட் த வே
wind up the hill or down. ஸோ poet என்ன சொல்கிறாரு, let life's path be uphill or downhill, easy or difficult, he is ready to face it. ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம நினச்ச மாதிரியும் நடக்கும், நம்ம நினைக்காத எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாம். நம்ம தான் சொல்லுவோம்ல, லைஃப் இஸ் லைக் அ ரோடு. ஒரு ரோட்டில் வந்து எப்படி மேடு பள்ளம் அப்படின்றது இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி போகிறோமோ தைரியமாக, அந்த அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், இட் வில் பி வெரி ஹாப்பி. ஸோ வே அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும், பாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். poetic devices, metaphor. ஸோ வே இஸ் லைக் அ லைஃப். பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது வே வைண்ட். வே cannot be wind off இல்லையா? ஸோ இட் இஸ் the way path is given the power to choose direction. So choosing is a human quality. ஸோ அதை அந்த பர்சானிஃபைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். அட் லாஸ்ட் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த அலிட்ரேஷன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த அலிட்ரேஷன் அப்படின்னா வ அப்படின்ற சவுண்டு, வே விண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். whether life is rough or smooth, he decides that the whole journey of life will still be joyful. See, again and again அவர் திரும்ப ஒரே விஷயத்தை தான், ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்றது இட்ஸ் லைக் எ ஸ்ட்ரேஞ்ச் ஒன், மிஸ்டீரியஸ் ஒன். லைஃப் அப்படின்றது அது ரஃபாக இருக்கலாம், ஸ்மூத்தாக இருக்கலாம், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை இல்லையா? ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்கணும், எந்த ஒரு பார்வையில் பார்க்கணும், வித் பாசிட்டிவிட்டியோட, ஒரு ஹாப்பினஸோடு நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஓவர் அப்படின்றது கான்ட்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் அப்படின்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற மீனிங்கில் இங்கே இருக்குது. ஸோ ஸ்மூத் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும், ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள். அண்ட் அட் லாஸ்ட் poetic devices அப்படின்னா அகெயின் ஆன்டிதீசிஸ், ரஃப் ஸ்மூத் அப்படின்ற டூ ஆப்போசிட் திங்ஸ் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அண்ட் அலிட்ரேஷன், யூனோ, ஜேர்னி, ஜாய், அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெட்டாஃபர் அப்படின்றது இம்ப்ளைடு சிமிலி. ஜேர்னி இஸ் தட் மீன்ஸ் லைஃப் இஸ் லைக் அ ஜேர்னி. ஒன்ஸ் அகெயின் லைஃப் இஸ் லைக் அ ஜேர்னி. அந்த இடத்துல லைக் அப்படின்றது மறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இம்ப்ளைடு சிமிலி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஃபர். திரும்ப சொல்கிறேன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். So even as an adult, he is searching for the same things he wanted when he was a young boy. Dreams, excitement, ideas, that means ideals, everything. ஸோ அவருக்கு வயசாகிடுச்சு, that means பெரியவன் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே நான் வந்து என்னோடய யங் பாயாக சின்ன வயசில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் தேடணும் அதை இன்னமும் தேடிட்டு தான் இருக்கேன். ட்ரீம்ஸாக இருக்கட்டும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிங் அப்படின்றது சர்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட் அப்படின்றது சர்ச்டு, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சீக், சாட், சீக்கிங். வென் பட் அ பாய், வென் ஐ வாஸ் ஜஸ்ட் அ பாய் அப்படின்றதா வென் பட் அ பாய் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான poetic devices யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலிட்ரேஷன். ஸோ இந்த லைனில் ஸ்டில், சீக்கிங், சாட் அப்படின்ற 3 சேம் வேர்டும், வாட், வென் அப்படின்ற இந்த இது 2 அலிட்ரேஷன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்பிட்டேஷன், சீக், சாட், அதாவது ப்ரெசண்ட்லையும் அதை வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக பாஸ்டில் சாட் அப்படின்றதையும் அழகாக வந்து சொல்லியிருப்பார். இட் இஸ் மென்ஷன் டு ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸ் டிசையர் அப்படின்றதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். அதாவது நெக்ஸ்ட் லைனில் அவர் சொல்கிற விஷயம், த திங்ஸ் ஹீ லாங்ஸ் ஃபார் ஆர் நியூ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, அண்ட் க்ரௌன். ஸோ அவர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து எதுக்காக அவருடைய ரொம்ப ஒரு ஆசை, ஒரு நீண்ட நாள் ஆசை அப்படின்றது அவருக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ஸோ இன்னும் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும், புதுசாக நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ லைஃப் இஸ் லைக் அன் அட்வென்ச்சரஸ் ஒன் இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் அ க்ரௌன் அப்படின்றது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ், ஹானர் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், அட்வென்ச்சர் அப்படின்றது த்ரில்லிங் ஆர் டேரிங் எக்ஸ்பீரியன்சஸ். க்ரௌன் அப்படின்றது ஹியர் நாட் ஜஸ்ட் லிட்ரல் க்ரௌன், இங்கே வந்து வெறும் கிரீடம் அப்படின்றது இல்லை, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி ஆர் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எபித்தட்.
ஸோ அகெயின் திரும்பவும் எபித்தட் அப்படின்றது வருது, சிம்பாலிசம் அப்படின்றதையும் அவங்க வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, மெனி ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. His heart will always remain brave, continuing the search for meaning, adventure and fulfillment in life. ஸோ அவரோட ஹார்ட் என்ன இருக்குது, ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு 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 கண்டினியூவஸாக ஒரு விஷயத்துக்காக அவருடைய தேடல் அப்படின்றது இருக்குது. என்னோடய லைஃபோட மீனிங் என்ன, அதனுடைய அட்வென்ச்சர் என்ன, என்னுடைய வாழ்க்கையோட முழுமை ஆகிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்குது, அதை நான் முதல்ல தேடணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து தட் சோல் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கரேஜ் அப்படின்றது நல்லா தெரியும் நமக்கு, தைரியம், பிரேவரி அப்படின்னு சொல்கிறோம். குவெஸ்ட் அப்படின்ற வேர்டோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ லாங் அண்ட் சீரியஸ் சர்ச் ஆர் மிஷன். ஸோ இங்கே poetic devices metaphor, life's search is called quest, like a hero's mission. ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு நம்மளோட லைஃப் வந்து ஒரு மிஷன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஏன் பிறந்திருக்கேன், என்னோடய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, அதை நான் வந்து அட்டைன் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது தமிழில் அழகாக சொல்லுவாங்க, பிறவி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒரு நோக்கம் என்ன, ஸோ அதை நான் ரீச் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் அதை நோக்கி போகணும். என்னோடய லைஃபோட அந்த ஒரு பயணத்தை நான் அழகாக செய்யணும் அப்படின்றதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேர்ன் அப்படின்றது இது ஒரு இட் வில் பி த பெஸ்ட் இன் ஆர் லைஃப். எல்லாத்தோட லைஃபுமே அப்படி தான். நம்மளோட அந்த லாஸ்ட் டேர்ன் அப்படின்றது ரொம்ப 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 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப் வில் பி த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். நான் என்னோடய லைஃப்பை என்னோடய நோக்கத்துக்கு நான் போய் நான் என்னோடய தேடலை, என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை விட பெரிய சந்தோஷம் நம்மளோட லைஃப்பில் வேறு ஏதாவது இருக்குமா? கிடையாது இல்லையா. ஸோ அதுதான் நம்மளோட என்னன்னு சொல்கிறது, த லாஸ்ட் டேர்ன் இன் த ரோடு வில் பி த பெஸ்ட் ஒன் அப்படின்றது. ஸோ த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் அப்படின்றது ஃபைனல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றாங்க. ஸோ ஸோ மெட்டாஃபர் எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேர்ன் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் லைக் அ ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் மோரோவர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, தென் பெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோப் ஆர் ஹாப்பி அண்ட் இட் வில் பி த மீனிங்ஃபுல் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், எபித்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஃப்ரேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அட்ஜெக்டிவை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நவுனா மட்டும் இல்லாமல் அது ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் நம்ம சொல்லுவோம். அதுதான் எபித்தட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, the last portion of the poem வந்தாச்சு. The life should be lived bravely, joyfully and purposefully without fear of the future or regret for the past. We must face every challenge with courage, maintain positive attitude and live a meaningful life by doing good and moving forward with hope. அதாவது நம்மளோட லைஃப்பை ரொம்ப பிரேவாக நம்ம வாழணும், அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஒரு 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 பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றதான். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சையுமே நம்ம எப்படி வந்து ரொம்ப தைரியமாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை அழகாக நம்மளோட லைஃப்பில் ஆன் தி ஹோல் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அண்ட் தென் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும், ஏதோ பிறந்தோம் அப்படியே ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறோம், ஓகே நாளை நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.